The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நாடே 7ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பில் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள புதுக்கோட்டைக்கு வருகை தருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அங்கே திருமயத்தில் உள்ள ஒரு கோவிலில் அரை மணி நேரம் பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்காகவே அமித்ஷா தமிழ்நாடு வருகை தருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இந்த தரிசனத்திற்கு பின்னால் பல்வேறு ரகசியங்கள் இருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஏப்ரல் 12ஆம் தேதி மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கிருந்து எதிரிகளை வீழ்த்தும் ஸ்தலமாக கருதப்படும் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டையில் அமைந்துள்ள சத்தியகிரீஸ்வரர் என்ற சிவன் கோயில் மற்றும் சிவனின் உக்கிர அம்சமாக கருதக்கூடிய கோட்டை பைரவர் கோயிலில் தரிசனம் செய்ய வருவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அப்போது பெய்த திடீர் கனமழை காரணமாக ஆன்மீக பயணம் ரத்து செய்யப்பட்டது. அன்று மதுரையில் நடந்த ரோட் ஷோவில் மட்டும் பங்கேற்றுவிட்டு அமித்ஷா புறப்பட்டு சென்றார். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 29ஆம் தேதி பீகாரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹெலிகாப்டரில் கிளம்பிய போது ஹெலிகாப்டர் நிலை தடுமாறிய பின்னர் புறப்பட்டு சென்றது. இதில் அமித்ஷா நூலிழையில் உயிர் தப்பியதாக செய்திகள் வெளிவந்தது. இதனையடுத்து இன்று திருமயம் ஆன்மீக பயணத்தை அமித்ஷா மீண்டும் மேற்கொள்கிறார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. தமிழர்கள் உட்பட தென்னிந்தியர்கள் காசி என்றும் வடமாநிலத்தவர்கள் வாரணாசி என்றும் காசியை அழைக்கின்றனர். காசியின் பிரதான கடவுளாக விஸ்வநாதர் இருந்தாலும் காசியின் கோட்டை காவல் தெய்வமாக விளங்குகிறார் கால பைரவர். கால பைரவர் என்றால் மரணம் மற்றும் நேரம் ஆகிய இரண்டின் பயத்தையும் நீக்குபவர் என்று பொருள். கால பைரவருக்கு மரணம் கூட பயப்படும் என்று நம்பப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க வாரணாசியில் இருந்துதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருமயம் கோட்டையில் வீற்றிருக்கும் சத்தியகிரீஸ்வரரையும் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய கோட்டை பைரவரையும் தரிசனம் செய்ய உள்ளார். அஷ்டமி தினத்தில் இங்கு பூஜை செய்தால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். அமித்ஷாவின் மூதாதையர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இந்த கோவிலை பொறுத்தவரை இந்த தலம் திருமயம் கோட்டையின் வடபுறம் அமைந்துள்ளதோடு வடக்கு நோக்கி அமைந்துள்ள கால பைரவர் சிலையும் அந்த பகுதி மக்களின் காவல் தெய்வமாக திகழ்ந்து வருகிறது. இந்த திருமயம் கோட்டை கடந்த 1676ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி விஜய ரகுநாத கிழவர் கட்டிய போது உட்புறம் இருந்த பைரவர் கோயிலை காவல் தெய்வமாக கருதி கோட்டையின் வடபுறம் கோட்டை பைரவராக கட்டி எழுப்பியதாகவும் வரலாறு கூறுகின்றன. இந்த கோட்டை பைரவரை வழிபடும் போது எதிரிகள் வீழ்வார்கள் என்பதும் வீண் பழிகள் பொய் வழக்குகளில் இருந்து விடுபடுவார்கள் என்பதும் இழந்த சொத்துக்களை மீண்டும் மீட்பார்கள் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த கோட்டை பைரவரை வழிபடுவதன் மூலம் வாகன விபத்துக்கள் மற்றும் துர்மரணங்கள் தவிர்க்கப்படலாம் என்பது பொதுவான நம்பிக்கையாக உள்ளதால் அதற்கான சிறப்பு பூஜைகளும் இக்கோயில்களில் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி அன்றைய காலகட்டத்தில் அந்த பகுதியை ஆண்ட குறுநில மன்னர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பாக இந்த கோட்டை பைரவரை வணங்கிவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என செவிவழி செய்திகள் கூறுகின்றன. அதேபோல அமித்ஷா முதலில் தரிசனம் செய்ய உள்ள இருக்கும் சத்தியகிரீஸ்வரர் ஆலயம் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் அப்போதைய மன்னர் மகேந்திர பல்லவவர்மனால் குடவரை கோவிலாக கட்டப்பட்டு சத்திய மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் சிவலிங்கத்திற்கு நேரெதிரே யமதர்மன் மற்றும் சித்திரகுப்தாவிற்கும் சிலைகள் அமைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது. இங்கு வழிபட்டால் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுள் பெற்று செல்வ செழிப்போடு வாழலாம் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இவ்வாறு பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த 2 ஆலயங்களிலும் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு தரிசனம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவரது தரிசன ரகசியமும் பல்வேறு யூகங்களை எழுப்பியுள்ளது. இந்த கோட்டை பைரவர் ஆலயத்தில்
தேர்தல் காலகட்டம் உள்ளிட்ட முக்கிய காலகட்டங்களில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோர் அடிக்கடி சிறப்பு தரிசனம் செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.